கனிமொழி என் மகள். கனிமொழியுடைய தாயார் ராசாத்தி. என் பொண்டாட்டின்னு சொல்லவே இல்லையா? சொல்றது துப்பு கெட்ட ஆளு தானே அவரு. அவருக்கு பிறந்தவங்க இவங்க நாகரிகத்தை பத்தி சொல்றாங்க. திராவிட நாடுன்னு சொல்றீங்களே, அது எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு இவங்க தந்தையார் கருணாநிதி என்ன பதில் சொன்னார்? அதுக்கு நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலைக்கு அங்கே பார் தெரியும் திராவிட நாடு. இது என்ன அர்த்தம்? ரொம்ப நாகரிகமான பேச்சு, அப்படித்தானே? இது இந்துன்னா திருடுன்னு சொன்ன ஆளு அவரு. இவங்க அண்ணாமலைக்கு பாடம் நடத்துறாங்க. அதான் பெரிய வேடிக்கை. நீங்க அதிமுகன்னு சொல்றது எடப்பாடி டிஎம்கே, இடிஎம்கே, அவ்வளவுதான். அதுதான் அதிமுகன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மூத்த பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய பலரும் இத எடப்பாடி கிட்ட இருந்து வந்த ஸ்வீட் பாஸ்காண்டி இதை பேசுறாங்க. விபச்சார விடுதிக்கு போய் விபச்சாரிட்ட என்ன செய்யணும் அதெல்லாம் செய்து காரியம் முடிஞ்ச பிறகு போன உடனே கையில ரூபா கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை திருப்பி புடுங்கிட்டு வந்து அழுக்கிறான். கனிமொழி யாரு? கனிமொழி எத்தனாவது கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தர்மபத்தினிக்கு இதயத்துல இப்ப எவன் வாழ்ந்துட்டு இருக்கான்? ஆராசாவுக்கு இதயத்துல யாரு வாழ்ற? எல்லா கதையும் ஊருக்கே தெரியும். நாகரிகம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய இடத்துல கட்சியை வச்சுட்டு இவங்க நாகரிகத்தை பத்தி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க. மூத்த நடிகர் ஒருத்தர் நான் பாஜக சேர போறேன்னு கேட்டார். ஒரு முக்கியமான நடிகர், முஸ்லீம், முக்கியமா அவருக்கு தரப்புல இருந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த நாட்டுக்கு மேல நம்பிக்கை, நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரி நம்மள மாதிரி நினைக்கிறவங்க இதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காலம் கடந்து போச்சு. இனிமே எடப்பாடி கூட போய் கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பே கிடையாது. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் தேச நலனுக்காக தேசத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் நாரதர் மீடியா சேனலை மிக சிறப்பாக நடத்திட்டு வர்றாரு. ஆனால் அவர் மிகப்பெரிய இன்னல்ல இருக்கார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கார். இருந்தாலும் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது சுதந்திர போரை இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அந்த போரை தலைமை தாங்கி முன்னெடுத்து போயிட்டு இருக்காரு. நாம நம்மளால முடிஞ்ச பங்களிப்பை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நம்ம நிறைய வீடியோக்கள் மூலமாகவும் நிறைய தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சுத்தமா இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிடியா மாடல், அந்த மாடலையே சுத்தமா நம்ம குப்பையில தூக்கி போட்டால் மட்டும்தான் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சியை நம்ம தமிழகத்துல பார்க்க முடியும். ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க முடியும். மக்கள் இந்த குடியிலிருந்து விலகி இந்த டாஸ்மார்க்லாம் இழுத்து மூட்டினா மட்டும்தான் அது இருக்கும். தெய்வ பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே நடைபெறனா இந்த திராவிடியா மாடல் அமைச்சர்கள் எல்லாம் அந்த கோயிலில் இருந்து வெளியேற்றணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வரணும். இது நம்ம பல தடவை சொல்லிட்டு இருந்ததுதான். இதுல என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த நாரதர் மீடியாவினுடைய வளர்ச்சிக்கு உங்களால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிறிய பங்களிப்பை நீங்கள் செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா, நிதி உதவி செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே பலர் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் போதலை. அவர் கொஞ்சம் விரிவாக்கணும்னு நினைக்கிறாரு. நிறைய பேரை எடிட்டர்கள் வைக்கணும், நிறைய பேரை நேரில் போய் கருத்து எடுத்து போடணும், அதுக்கு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாரு. சென்னையில் ஒரு ஸ்டுடியோ செட்டப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. போராடிட்டு இருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டுறாரு. அதனால் அவரால் முடியலை. அதனால் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை இந்த சந்தர்ப்பத்தில் 2024 தேர்தலுக்கு முன்னாடி நாம் இதை செய்தால் தான் அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு பிறகு நார்மலாகி போயிடும். பொது வழக்கமான சேனல் மாதிரி தான் நம்ம எல்லாரும் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம அவருக்கு ஒரு உறுதுணையாக ஏதாவது ஒரு வகையில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணணும். அவருடைய ஜிபே நம்பர் நான் சொல்கிறேன். 8883929088. மறுபடியும் சொல்கிறேன். 888392088. இதுதான் அவருடைய ஜிபே நம்பர், இதுதான் அவருடைய கான்டாக்ட் நம்பர். நீ இல்லை ஃபோன்பே நம்பர்னாலும் இதே நம்பர் தான். இந்த நம்பரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த நம்பரை நாங்கள் கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம போட சொல்கிறேன். நீங்கள் அவசியம் நீங்கள் பெரியவங்க, வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் கட்டாயம் செய்யுங்க. ஒரு நல்லது செய்யும்போது நம்மளால நேரடியாக களத்தில் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் செய்கிறவங்களை கொஞ்சம் ஊக்கப்படுத்த, அவங்க நல்லது தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் ஊக்கப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் அவங்களால வேறு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திக்க வேண்டியது இருக்குது. நானும் உள்பட தான் சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம அதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு தயாராகி தான் நம்ம களத்தில் இறங்கியிருக்கோம். அப்போ அந்த களப்போராளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயம் நீங்கள் செய்யணுங்கிறத என்னுடைய ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக நாங்கள் உங்களுக்கு வைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரி செய்யணும். வரக்கூடிய குறைஞ்சபட்சம் இந்த தேர்தல் வரைக்குமாவது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நீங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நன்றி. திமுக எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார். தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் நாகரிகமாக பேசினால் அவருக்கு பதில் சொல்லலாம், அவர் அநாகரிகமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அதாவது அண்ணாமலை எப்போ அநாகரிகமாக பேசினார்? அவரு நாகரிகமாக தான் பேசுகிறாரு. சரி, இதை சொல்கிறது யாரு? தர்மபத்தினி எப்படிப்பட்ட இதுக்கு சொந்தக்காரங்க? இவங்க அப்பா யார்? அவர் என்ன பண்ணார்? தர்மபத்தினி பிறந்ததை பற்றி என்ன என்ன சொன்னார்? கனிமொழி என் மகள், அப்படித்தானே? கனிமொழி என் மகள், அவரது அதாவது கனிமொழியுடைய தாயார் ராசாத்தி, அப்படி தானே சொன்னார்? என் பொண்டாட்டின்னு சொல்லவே இல்லையா? சொல்லுறது துப்பு கெட்ட ஆளு தானே அவர். அவருக்கு பிறந்தவங்க இவங்க நாகரிகத்தை பற்றி சொல்கிறாங்க. சரி, இன்னொன்று இருக்குது. சட்டசபையில் வந்து அனந்தநாயகின்னு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. திராவிட நாடுன்னு சொல்கிறீங்களே, அது எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு கருணாநிதி, இவங்க தந்தையார் கருணாநிதி என்ன பதில் சொன்னார்? அதுக்கு நாடாவை அவிழ்த்து பாவாடையை விலைக்கு அங்கே பார் தெரியும் திராவிட நாடு. இது என்ன அர்த்தம்? ரொம்ப நாகரிகமான பேச்சு, அப்படி தானே? இது ரொம்ப 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 நாகரிகமான பேச்சு இது. அதை விட முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் வந்து மதுரைக்கு வந்தபோது அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கல்லை தூக்கி எரிஞ்சு மண்டையை உடைச்சி தலையில் ரத்தமெல்லாம் வர வச்சு இதெல்லாம் நடந்த அந்த நேரத்தில் இப்படி இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது கருணாநிதி என்ன பதில் சொன்னார்? பெண்களுக்கு அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து ரத்தம் வரும், அது அவங்களுக்கு தலையில் வந்திருக்குன்னு சொன்னாலும் இதை விட ஒரு வக்கர புத்தியாக இருக்குமா? இதை விட ஒரு கேவலமான பதில் யாராவது சொல்ல முடியுமா? இதை விட ஒரு கீழ்த்தரமான பதில் யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாள் அவர். இந்துன்னா திருடுன்னு சொன்னாள் அவர். சரிதானே? இவங்க வந்து நமக்கு பாடம் சொல்கிறாங்க, அண்ணாமலைக்கு பாடம் நடத்துகிறாங்க. அதான் அதில் பெரிய வேடிக்கை. இவங்க இதில் யாராவது இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றிமாறன் மாதிரி பேசணும், வெற்றி கொண்டான் மாதிரி பேசணும், தீப்பொறி ஆறுமுகம் மாதிரி பேசணும், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாதாரி ஒன்று கிடைக்கல அதை மாதிரி பேசினா தான் நாகரிகம்னு நினைக்கிறாங்க. அவனை தானே கட்சியில் திருப்பி சேர்த்து வச்சிருக்கீங்க. எதுக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க? கட்சியை விட்டு நீக்கினது எதுக்கு நீக்குனீங்க? அவன் தப்பு செய்தானே தானே. அநாகரிகமாக பேசுனதுக்காக நீங்கள் தானே உங்கள் கட்சியை விட்டு நீக்குனீங்க. அப்புறம் திருப்பி எதுக்கு சேர்த்துருக்கீங்க? நாகரிகம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கக்கூடிய இடத்துல கட்சியை வச்சுவிட்டு இவங்க நாகரிகத்தை பற்றி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. கேலி குத்தா இல்லையா இது? அதாவது விபச்சார விடுதிக்கு போய் அங்கே போய் அந்த விபச்சாரிகிட்ட என்ன செய்யணும் அதெல்லாம் செய்து காரியம் முடிஞ்ச பிறகு போன உடனே கையில் ரூபா கொடுத்தாங்கல்ல, அந்த பணத்தை திருப்பி பிடுங்கிட்டு வந்தாலும் கருணாநிதி. சொன்னது நான் இல்லை, கண்ணதாசன். இருக்கிறதே அர்த்தம் அந்த இது வனவாசத்தில் எழுதி வச்சிருக்கார். அதனால் வனவாசம் என்கிட்ட இருக்கு, பல தடவை சொன்ன கதை தான் இது. அதனால் விபச்சாரிகிட்ட போயிட்டு விபச்சாரிகிட்ட கொடுத்த பணத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு மகன் எனக்கு ஒத்துழைக்கலைன்னு சொல்லி அவங்க அதை ஒரு ஏழை ஒருத்தர் நடத்தினவனை வந்து அந்த வயசானவர்கிட்ட கொடுத்த பணத்தை திரும்பி பிடிக்கிட்டு வந்தாலே கருணாநிதி. இதை விட கேவலமான ஒரு பிறவியை பார்க்க முடியுமா? நீங்கள் வந்து இதை விட ஒரு அசிங்கமான செயலை பார்க்க முடியுமா? அநாகரிகமான வேலையை பார்க்க முடியுமா? விபச்சாரிகிட்ட போனதே மாதிரி தப்பு, அதில் வேற பணத்தை கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிடுங்கிட்டு திருப்பி அந்த பணத்தை பிடுங்கிட்டு வந்தாள். இதை விட அதை அவளே உடலை விற்று பிழைப்பு நடத்துகிறா. அந்த அளவுக்கு வறுமையில் வாடக்கூடிய ஒருத்திட்ட போய் இந்த மாதிரி ஒரு இழி செயல் செய்த ஒருத்தருக்கு மகளாக பிறந்து விட்டு அண்ணாமலைக்கு இவங்க வந்து பாடம் நடத்துகிறாங்க. நேரம். ஆனால் நீங்கள் என்ன நடத்தினாலும் சரிதான், நீங்கள் கண்டிப்பாக என்னமோ வந்து மீள போகிறதில்ல, முடிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் நல்லா சொல்லுங்கள், இதை மாதிரி சொல்லுங்கள், மக்கள் சிரிப்பாங்க. வேறு என்ன, மக்களுக்கு எல்லா யோக்கியதையும் தெரியும். கனிமொழி யார், கனிமொழி எத்தனாவது கணவர் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க இதயத்தில் அந்த தர்மபத்தினிக்கு இதயத்தில் இப்போ எவன் வாழ்ந்துட்டு இருக்கான், ஆராசாவுக்கு இதயத்தில் யார் வாழ்கிற எல்லா கதையும் ஊருக்கே தெரியும். அதனால் வந்து இதை புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கு தராதரம் வேணும், தகுதி இருக்கணும். அதுக்கு யோக்கியதை இல்லாதவங்கெல்லாம் பேசும்போது நம்ம அவங்கள பற்றி அவங்களுடைய யோக்கியதை பற்றி பொது வெளியில் சொல்ல வேண்டியதாகுது. அவ்வளோதான். தமிழகத்துல பாஜக அதிமுக கூட்டணி வைக்குமா மீண்டும்? ஏன் இந்த கேள்வி நான் கேட்கிறேன்னா, இந்த கேள்வி கேட்பதற்கான ஒரு அவசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடிய சிலர் வந்து பாஜகவுடன் மீண்டும் அதிமுக தேர்தல் சமயத்துல கூட்டணி வைக்கும், இப்பவே கொஞ்சம் கூட்டணியில இருக்கிற மாதிரி தான் தெரியுது என மக்கள் மத்தியில இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே வராங்க தொடர்ந்து. இதில் உண்மை என்ன? பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு வந்து சுத்தமா கிடையாது. நீங்கள் அதிமுகன்னு சொல்கிறது எடப்பாடி டிஎம்கே, இடிஎம்கே, அவ்வளோதான். அதுதான் அதிமுகன்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மூத்த பத்திரிகையாளருங்கிற பேரில் இருக்கக்கூடிய பலரும் வந்து இதை தொடர்ந்து அது ஒரு அஜெண்டா, இதை வச்சு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த அஜெண்டா வந்து இது வந்து நான் திமுக காரங்களை தப்பு சொல்ல மாட்டேன். திமுக தரப்புலேருந்து வந்ததை, இந்த கோபாலபுரத்துலேருந்து வந்த தகவல், ஆனால் அறிவாலயத்துலேருந்து வந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கிக்கிட்டு மணி இப்படி பேசுகிறாரு அப்படிலாம் நான் சொல்லலை. இது வந்து எடப்பாடிக்கிட்ட இருந்து வந்த ஸ்வீட் பாக்ஸுக்காண்டி இதை பேசுகிறாங்க. அதுதான் கரெக்டானது, உண்மையும் கூடாது. ஏன் தெரியுமா?
எடப்பாடிக்கு வந்து பிரதமர் வந்து ஃபோன் பண்ணாராம். யாரு? பிரதமர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணாராம். இவர் ஃபோனே எடுக்கலையாம். அந்த அளவுக்கு தில்லான ஆளாம் எடப்பாடி. இப்படி சொல்றீங்க. இப்படியெல்லாம் சொல்றதுக்கு ஒரு வெக்கமா இல்லையா இது? நீங்க சொல்றதே ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட, பிரதமர் அங்கேருந்து ஃபோன் பண்றாரு. அப்புறம் இவரு இங்க எடுத்து பேசினார். எடுக்கவும் இல்லை. அவ்வளோதானே? இந்த 2 பேருக்கு தானே தெரியும். ஒண்ணு அந்த பிரதமருக்கு தெரியும். அவருக்கு பக்கத்துல வேணா பிஏஓ யாரோ ஒரு செக்ரட்டரி யாராவது இருந்திருப்பாங்க. அடுத்துங்க எடப்பாடி கூட ஒருத்தர் இருந்திருப்பாரு. எடப்பாடி கூட இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன இவர் பிஸியாவா இருக்காரு. சும்மா தானே வெத்து வேட்டா தானே கிடக்காரு. அதில் இவர் வந்து இப்போ இவருக்கு செல்லுக்கோ இல்லைன்னா லேண்ட்லைனுக்கோ எதுக்கோ ஒன்றுக்கு வந்தாங்கன்னா இவங்க எடுத்து பேச போறாங்க. அவ்வளோதானே? அந்த தகவலை பக்கத்துல இருந்து இவர் ஒட்டு கேட்டுட்டு இருந்தாரோ? இல்ல ஒட்டு கேட்டுட்டு இருந்தாரோ? இந்த மாதிரி பேசுறது எடுக்கிறத இன்னொன்று கேட்குறேன். மோடி ஃபோன் பண்ணி எடப்பாடி எடுக்கலை, அப்படிதானே? இதெல்லாம் நம்புற மாதிரி கொஞ்சமாவது லாஜிக் இருக்கணும் முத. இப்போ நான் சில உண்மைகளை சொல்றேன். என்னன்னா, கடந்த சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து, அது பாஜகவில் உள்ள ஆளு வெளியே உள்ள ஆளு எல்லாரையும் சேர்த்து அவங்க வந்து டெல்லிக்கு வந்து தூது விட்டு யாருக்கெல்லாம் அப்படின்னா அமித்ஷாவுக்கு, பிரதமருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அமித்ஷாவுக்கு ஜேபி நட்டா அவர்களுக்கு இந்த 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டு இங்கேருந்து வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு இடையில அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கேருந்து ஒரு குழுவோட போய் அவங்கள சந்திச்சு பேசிட்டு வந்துட்டார். இதுவரைக்கும் எடப்பாடி தரப்புக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவையில்லாத ஆணி கிளம்புங்க ராஜா, என்னமோ ஒன்றும் நீங்கள் ஆணி பிடுங்க வேண்டாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இழுத்து மூடி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டு தானே? இதுதான் உண்மையான நிலவரம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கட்சி, அவர் இப்போ வச்சிருக்கக்கூடிய கட்சி கூட பிஜேபி என்னமோ வாய்ப்பே கிடையாது. அதுவும் இந்த எலெக்ஷனில் சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. இந்த எலெக்ஷன்லங்க, இது வரக்கூடிய எலெக்ஷனில் கூட எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பில் இருக்கிறது வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு காரணமும் சொல்கிறேன். அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து முதல்ல இந்த அதிமுக கூட்டணி வைக்கணும் பாஜகனுடைய மூத்த நிர்வாகிகள் சிலர் வந்து அமிஞ்சிக்கரையில் நடந்த பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் இந்த கருத்தை முன் வச்சு பேசும்போது உள்ள கொஞ்சம் சர்ச்சை ஏற்பட்டது, விவாதம் ஏற்பட்டது. அந்த நிர்வாகிகள் மட்டத்தில் உள்ள மூத்த தலைவர்கள் மட்டத்தில். அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ளது அந்த கட்சி கூட நம்ம பாஜக கூட்டணி வைப்பதாக இருந்தால், அதை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தா, நான் வந்து சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து பாஜகவில் நான் நீடிக்கிறேன், நான் பாஜகவினுடைய மாநில தலைவராக நான் நீடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். வெளிப்படையாக அங்கே டிக்ளேர் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு டெல்லியிலேருந்து அந்த அமித்ஷா லெவல்லையும் பிரதமர் லெவல்லையும் அப்புறம் வந்து அவங்க தலையிட்டு அப்போவே அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் கரூரில் இருந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து பிரதமர் அவரது காரில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸை கூட்டிகிட்டு போயிருப்பார். நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே அதுக்கு பிறகு நடந்தது இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதுவும் இருக்கும். இன்னும் பல மாற்றங்கள் இருந்திருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஆழமாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா சில மாற்றங்களும் இருக்கும். என்ன மாதிரி மாற்றங்கள்னா, அண்ணாமலை வந்து சுதந்திரமாக செயல்பட விடாமல் அவரை வந்து முட்டுக்கட்டை போடுற விதமாக பலர் செயல்பட்டாங்க. அதில் ஒரு சிலரை கவர்னர் ஆக்குனாங்க. அதில் முக்கியமான ஒரு ஆள் இலா கணேசன். அவரை கவர்னர் ஆக்கி அங்கே அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இதுதான். அண்ணாமலை வந்து அவரை ஏதோ ஒரு வகையில் அவருக்கு செயல்படுறதுக்கு இடைஞ்சலாக அவங்க இருந்தாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆனதுக்கு காரணம் இதுதான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தகவல். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை சுதந்திரமாக திறந்து விட்டுட்டாங்க. ஏன்னா கட்சி வளருது. அதுவும் இந்த எண் மக்கள் யாத்திரைக்கு முடிஞ்ச அந்த நேரத்துலலாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் முதுகில் தட்டி கொடுத்ததெல்லாம் எல்லாரும் பார்த்துருக்கோம். அதெல்லாம் உச்சகட்டம். அது நீ தாண்டா என்னுடைய வாரிசுன்னு இப்போ பிரதமர் அன்னைக்கு பிரகடனப்படுத்தின மாதிரி அதை செய்தாங்க. அதனால பிரதமருக்கு எல்லாம் தெரியும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணாமலை அவர்களை பற்றி முழுக்க தெரியும். அமித்ஷா அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களை பற்றி முழுக்க நன்றாகவே தெரியும். அதனால யார் இங்கேருந்து போனாலும் சரி, நான் இந்த பிஜேபிக்காரங்க தான் அங்கே போய் சொன்னாங்கன்னு நான் சொல்லலை. அதில் சிலர் மூலமாகவும் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இதில் வந்து பாதிக்கப்படுறது யாருன்னா, இப்போ யார் நட்டாட்டில் நிற்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நட்டாட்டில் நிற்கிறார். அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த கூட்டணி அமைச்சு ஏதோ 4 கட்சி உள்ள வந்து ஏதோ ஒரு பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தாரு. யாருமே வரல. அப்போ பாஜக அணியில் நின்னாதான் ஏதோ 1-2 சீட்டு இல்லை 4-5 சீட்டில் வெற்றி பெற முடியும்னு அவர் நம்புறார். உண்மையும் கூட அது. பாஜக அணியிலிருந்து வெளியே போனால் 0 தான் கிடைக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். கொங்கு மண்டலத்திலையும் கிடைக்காது, எந்த மண்டலத்தையும் கிடைக்காது, ஒரு சீட்டு கூட கிடைக்காது. 2வது இடத்துல பல இடங்களில் வரதே பெரிய விஷயம். அதுதான் ஒரிஜினல் நிலவரமாக இருக்குது. 3வது இடமா இருக்குது எடப்பாடியுடைய நிறுத்தக்கூடிய ஆள். சார் வேட்பாளரே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
அண்ணாமலை இங்கேருந்து ஒரு 39 தொகுதிக்கும் தமிழகத்தில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதிக்கும் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கக்கூடியவங்களுடைய பட்டியல் எடுத்து டெல்லி போயிட்டார், கொடுத்துட்டு வந்துட்டார். அதில் சேலத்தில் 57 பேர் போட்டியிடுறது கேட்டிருக்காங்கன்னு சொன்னார். தென் சென்னையில் நிறைய பேர், மத்திய சென்னையில் நிறைய பேர், அதே மாதிரி கன்னியாகுமரி, கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து தென்காசி எல்லா தொகுதியிலையுமே நீலகிரி பலர் வந்து போட்டியிடுறதுக்கு விருப்பம் இருக்குது. பலர் எல்லா தொகுதியிலையும் நிறைய பேர் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டு கேட்குறாங்க. ராமநாதபுரம் தொகுதியிலலாம் ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க. என்னத்தினால அப்படி கேட்குறாங்க? வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறனால கேட்குறாங்க. இல்லைன்னா யார் கேட்டிருப்பா? யார் தீண்டியிருப்பாங்க? ஒரு ஆள் தீண்டியிருக்க மாட்டாங்க. நின்னா நமக்கு தேவையில்லை, செலவு தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வகை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அன்னைக்கு இன்னைக்கு கரூரில் ஆளே இல்லை. அதை நான் 3 இதில் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். கரூர் தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறதுக்கு தம்பித்துறை கூட்டம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஓடிட்டார். முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை கூப்பிட்டா அவர் ஐயையே நான் நிற்கலப்பா, நான் வேணா சட்டமன்ற தொகுதியில் நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதே மாதிரி அங்கே உள்ள அதிமுகவில் இதுக்கு முன்னாடி செல்வாக்கோடு இருந்த பலரும் ஓடுறாங்க. நின்னா கண்டிப்பாக தோற்று போயிடும், நமக்கு மான மரியாதை இல்லாமல் ஆகிடும்னு சொல்லி பயப்படுறாங்க. இதுதான் ஒரிஜினல் லட்சணம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது பாஜக அணியில் வந்துடணும்னு துடிக்கிறார். அதுக்கு தூதுக்கு மேலே தூது விடுறார். பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் ஒரு சிலர் மூலமாகவும் இந்த காயை நகர்த்துறாங்க, வேறு வழியிலையும் நகர்த்துறாங்க. அதில் ஒரு அம்சமாக தான் எப்படியாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரிஜினல் அவங்க என்ன லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதியில் 20 தொகுதியை நீங்கள் பிஜேபி பக்கம் வச்சுடுங்க, 20 தொகுதியை எங்கிட்ட தாங்க, எங்களை நம்பி வரக்கூடிய கூட்டணிக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், உங்கள் கூட்டணியில் யாரை வேணாலும் சேர்த்துடுங்க, அது ஓபிஎஸ் வந்தாலும் சரிதான், தினகரன் வந்தாலும் சரிதான், யாரை வேணாலும் சேர்த்துடுங்க, அவங்களுக்கு நீங்களே சீட்டும் கொடுத்துடுங்க, நாங்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம், எங்களை எப்படியே சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் துண்டை விரிச்சு காத்துட்டு இருக்காங்க டெல்லியில். இதான் சார் ஒரிஜினல் நிலவரம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஒத்துக்கலை. அதில் ஒரு உரையாடல் நடந்ததாக சொன்னாங்க. ஆனால் அது உண்மைன்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னா, 25 சீட்டு பாஜக அணிக்கில் நாங்கள் கொடுத்துட்றோம், வேண்டாம் உங்களுக்கு 15 சீட்டு தரோம், ஓகேவான்னு கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட துணியை காணும் ஓடிட்டாங்க. அதாவது பாஜக கொடுக்குற இடத்துல வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. அதுலேயும் ஒரு நாங்கள் தான் பெரிய கட்சி, 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சின்னு சொல்லி மாறு தட்டிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு 15 சீட்டு தான் தருவோம், வேண்டாம் வாங்கிக்கங்கிற லெவலில் சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வர வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அங்கே டெல்லியில் போய் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய புரிதல். அதான் ஒரிஜினல் நிலவரம். அதனால இங்கே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று அவங்க வந்தாலும் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள், அதாவது முன்னாடி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவர் ஆன உடனேயே முதல்ல அவர் வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே நடந்த தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அதில் அண்ணாமலையை அலைய வச்சாங்க, இழுத்தடிச்சாங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படியே பேசி அவங்க என்னென்னா கடைசியில் அப்படியே இழுத்து கடைசியில் வந்து நெருக்கி விட்டு இந்த முட்டு சந்தில் விட்டு கழுத்தை வெட்டிடலாம். அப்படி ஒரு டாக்டிக்ஸை வந்து எடப்பாடி வச்சுருந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெரிய அறிவு மேதாவி ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஐடியா வச்சுட்டு காயை நகர்த்திட்டே போனார். ஒரு எல்லை வரைக்கும் விட்டு கொடுத்தாரு அண்ணாமலை. எல்லைக்கு பிறகு போங்கடா நொன்னைகளான்னு சொல்லி விட்டுட்டு இவர் வந்து தனியாக வேட்பாளர் அறிவிச்சார். கதை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டு அன்னைக்கே அண்ணாமலை யாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிய வச்சுட்டார். அதனால் அவருக்கு இது எதை நினைச்சாரு, சின்ன பையன் தானே அப்படின்னு நினைச்சாரு. கரெக்டாக சங்கு ஊதி ஒரு 3வது இடத்துல பாஜக வந்துட்டுங்கிறது இன்னும் ப்ரூவ் பண்ணிட்டார். அதனால இப்போ என்ன லெவலில் இருக்குன்னா, பாஜக மிகப்பெரிய அளவு இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு வெளியே வந்த கருத்துக்கள் டைம்ஸ் நவ் அந்த கருத்து கணில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த இந்தியா முழுக்க எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அதுவும் இந்த இப்போ உள்ள சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து எண்ணிக்கை கூடுதலாகவே எடுத்திருக்காங்க, இந்த வாட்டி எடுத்து பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் 19% வாக்காளர்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாஜக ஆதரவு தமிழகத்தில் பாஜகவுக்கு ஆதரவு 19% அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு இது. அதே சமயத்தில் அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த இடிமிகேன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு 17% சொல்கிறாங்க. பாஜக வந்து அதிமுகவினுடைய ஓட்டை தாண்டி போய் பல மாதங்கள் ஆகி போச்சுது. இதில் இவங்க கொடுத்ததுலேயும் 19% பாஜகவுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. புதிய தலைமுறை வந்து இன்னொரு ஏஜென்சி கூட சேர்ந்து நடத்தின கருத்து கணிப்புலையும் அவங்க 18% சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இவங்க நடத்துகிற கருத்து கணிப்பில் 20.04% சொல்லிட்டாங்க. அதனால் பாஜகவினுடைய ஆதரவு வந்து எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 30% அளவுக்கு இங்கே வளர்ந்துருக்கும். 30க்கு மேலே தான் இருக்கும், கீழே இருக்க வாய்ப்பே இல்லை. இதில் கூடுதலாக இன்னொரு தகவலையும் நீங்கள் பார்க்கணும்.
என்ன அப்படின்னா, இந்த நேத்திக்கு நடத்தின இந்த கருத்து நேத்து வெளியிட்ட இந்த கருத்து கணிப்புல திமுகவுக்கு வந்து எத்தனை சீட்டு கிடைக்குங்கிற அடிப்படையில பார்க்கும்போது 24ல இருந்து 28 சீட்டு வரைக்கும் கிடைக்கலாம். அது அவங்க கொடுத்த புள்ளி வரும் அது. அப்ப 24ன்னா 24ல இருந்து கிடைக்கலான்னு கொடுத்துருக்காங்க. நீங்க 24ங்கிற நம்பரை எடுத்துட்டீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி நீங்களாக 15 சீட்டு வந்து மைனஸ்ல போகுது. பாண்டிச்சேரி சேர்த்துட்டீங்கன்னா 16 சீட்டு குறையுது. திமுக கூட்டணி ஏற்கனவே வெற்றி பெற்ற 2019 வெற்றி பெற்ற எம்பிக்கள்ல 15 அவங்க கொடுத்துருக்க புள்ளி விவரம். நம்ம சொன்ன இல்லை, அவங்க சொன்ன கருத்து கணிப்பு. நம்ம வேற சொல்லிட்டு இருக்கோம். அவங்க சொன்ன கருத்து கணிப்பு அடிப்படையில் பார்த்தா கூட 16 தொகுதி அவங்ககிட்ட வந்து வெளியே போக போகுது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து. இது எங்கே போகும்? எடப்பாடி கிட்ட அந்த கெப்பாசிட்டி இல்லை. அவர் ஓட்டு போட்டு யாரும் கொடுக்க போறது இல்லை. சீமான் வந்து வெற்றி பெற போறதில்லை. இந்த வாட்டி 4% கீழே அந்த ஓட்டு சரிஞ்சு போயிடும். இது என்னுடைய கணிப்பு. சீமானுக்கு அப்போ இல்லை. அப்போ யாருக்கு தான் இது போகும்? அண்ணாமலைக்கு தான் போகும். அப்படின்னா ஓட்டு சதவீதம் கூட தானே செய்யும். இவங்க 18, 19ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஓட்டு சதவீதம் இதுக்கு மேலே தானே இருக்கும். 19 இல்லை, அதுக்கு மேலே அது 29, 35 அதுக்கு மேலே போயிட்டுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த அவங்க கொடுத்துருக்க அடிப்படையில் பார்த்தாலே 16 எம்பி இப்போ வந்தாகணுமா பாஜகவுக்கு? டைம்ஸ் நவ் பத்திரிகை நடத்திய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பார்த்தாலே பாஜகவுக்கு வந்து தமிழகத்தில் இன்றைய சூழ்நிலையில் தோராயமா 18க்கு மேல எம்பிக்கள் வந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்ப இன்னும் பாஜக கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கிட்டத்தட்ட முடிவாகிற மாதிரி சொல்றாங்க. அது முடிவாகும் பட்சத்துல என்ன நடக்கும் சொல்லுங்க? இந்த எண்ணிக்கை கூட தான் நான் சொன்னது 25+ ஈஸியா அடிச்சு தூக்கிட்டு மேல போயிடும். முடிஞ்சு போச்சு. இதான் நிலவரம். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை நமக்கே அனலைஸ் பண்ற நமக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அண்ணாமலை தெரியாதா? இல்லைன்னா JP நட்டா அவர்களுக்கு தெரியாதா? இல்லைன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியாதா? இல்லை தமிழக அரசியல் களத்தை பல ஆண்டுகளாகவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு நேரடியாக களத்தில் இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும். அவங்க எப்படி எடப்பாடிகிட்ட போய் நிற்பாங்க? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்போ வந்து அதாவது நாம் கட்சி வளர்ந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்மளை நோக்கி மற்றவங்களை நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க. முக்கியமான ஒரு விஷயந்தான். பாஜகவை நம்பி சிட்டிங் எம்பியாக இருந்தவங்க வராங்க. அப்படி தானே? நீங்கள் பாரிவேந்தர் எந்த கட்சியில் இருந்தார்? அவர் வெற்றி பெற்றது வந்து திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர். இப்போ அவர் எங்கே இருக்கார்? பாஜக அணியில் இருக்கார். அப்போ திமுக அணியில் இருந்து அவர் இங்கே வந்திருக்காருன்னா அங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை, குறையுது. அதே சமயத்தில் பாஜகவில் வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறத நம்பி தானே அவர் வந்திருக்காரு. எம்பி அவர், அதை நம்ம கணக்கில் எடுக்கணும். விஜயதரணி MLA 3 தடவை விளவங்கோடு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவங்க. இன்னும் 2.5 வருஷம் வந்து அவங்களுக்கு MLA பதவி அவங்களுக்கு இன்னும் இருக்கு. அவங்களுக்கு பதவி காலம் இருக்கு. இந்த சூழ்நிலையில MLA பதவி வேண்டாம், அது போனாலும் பரவாயில்லன்னா பாஜகவுக்கு வார அப்படின்னா அண்ணாமலை தலைமையில பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத நம்பினால தான் அவங்க வராங்க. அங்க இருக்கிறத விட அங்கே MLA பதவியில இருக்கிறவங்க அதை விட்டுட்டு வராங்க அப்படின்னா MP எலெக்ஷன் நிக்காம இருக்கலாம், அது வேற கதை. வாராங்க அப்படின்னாலே ஏன்னா வேற எந்த டீலும் கிடையாது, வேற எந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கலையே. இது வெற்றியை நோக்கி போகுது, வளர்ச்சியை நோக்கி போகுது பாஜக. அதனால நான் வாரேன். திமுக அணி கீழே நோக்கி போகுது, சரிவை நோக்கி போகுது. அதனால இனிமே அங்கே வேண்டான்னு முடிவு பண்ணி வராங்க. அப்புறம் மற்ற காரணங்கள் நிறைய சொல்றாங்க. இருக்கட்டும், எந்த காரணமா இருந்தாலும் எனக்கு காங்கிரஸ் வேண்டான்னு விஜயதரணி வெளியே வராங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இப்போ பார்த்துருக்கணும், பார்த்து தானே சேர்ந்துருக்கணும். அவர் வெற்றி வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குன்னு அவர்கிட்ட பேருப்பாங்களே. காங்கிரஸ்லேருந்து வெளியே வரணும். அப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியே வரணுங்கிறது ஒரு காரணம். ஆனால் எந்த கட்சியில் சேரலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸாக பாஜக இருக்குது. அதனால தானே வந்து சேர்ந்தாங்க. இதுதான் நிலவரம். என்கிட்ட ஒரு மூத்த நடிகர் ஒருத்தர் வந்து நான் பாஜகவில் சேர போகிறேன்னு கேட்டார். ஒரு முக்கியமான நடிகர், முஸ்லீம், முக்கியமாக அவருக்கு தரப்புல இருந்து என்கிட்ட சொன்னாங்க. கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பாஜகவில் நான் சேர போகிறேன், ஒரு முக்கியமான ஒரு முஸ்லீம் நடிகர் அவர் வந்து சேர போகிறேன்னு என்கிட்ட சொன்னார். என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? அப்போ பாஜக வளர்ந்துருக்கு. பாஜக இந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்த போகுது, அதிசயத்தை நிகழ்த்த போகுது. அது எவ்வளோ சீட்டை வாங்க, நான் 25+ சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு மேலே கூட அது போகும். எவ்வளோ போகுது? அண்ணாமலை அவர்கள் 39ன்னு சொல்றாரு. அந்த லெவலுக்கு உழைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அதனால அது காரணம் திமுக. இந்த மாதிரி அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இருந்தா எவன் ஓட்டு போடுவான்? பண்றதெல்லாம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்ல. அது பண்ண மாட்டாங்கல்ல. அது இவ்வளோ நாளும் பண்ணதானே தொடர்ந்து பண்ணுவாங்க. அதனால இந்த சூழ்நிலையில எடப்பாடி கிட்ட போய் அவர்கிட்ட போய் வாசல்ல போய் காத்து கிடக்கிறதுக்கு அண்ணாமலை தயாரா இல்லை, பாஜக தொண்டர்களும் தயாரா இல்லை. இந்த தொண்டர்களுடைய உணர்வு அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும், JP நட்டா அவர்களுக்கும் தெரியும், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தெரியும், அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும். அதனால இங்க ஏதோ 1-2 பேர் சுய லாபத்துக்காக
அண்ணா பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய 1-2 பேர் கூட இதை வந்து ஆமோதிச்சு எடப்பாடி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி முதலிருந்தே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதேமாதிரி இப்போ பேசுனதா சொல்றாங்க. பேசுனாங்களா இல்லைன்னு இல்லாததை சொல்லக்கூடாது. இப்போதைக்கு அவங்க மூலமாக தான் இந்த மூவ் பண்ணதாக அப்பாயின்மெண்ட் கேட்டதாக சொன்னாங்க. டெல்லியில் திரு அமித்ஷா அவர்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டது பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவர் மூலமாக தான் அந்த மூவ் பண்ணினதாக சொன்னாங்க. நம்பகரமான தகவல் தான். சரி பரவாயில்ல, பண்ணிட்டு போட்டு. ஆனால் அவங்க முடிவு எடுக்கணும்ல, எடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க அதை செய்ய மாட்டாங்கங்கிறதுனால முன்னாடி எப்படி இந்த அனுகூல சத்துருக்கள்னு சில பத்திரிகையாளர் வந்து பாஜக தனியார் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது, அது எடப்பாடி கூட கூட்டணி வச்சு அவனு உருட்டுன்னு உருட்டுனாங்களோ அவங்கள இப்போ திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க மூலமாக செய்த முயற்சியை இந்த மூத்த பத்திரிகையாளருங்கிற பேரில் இருக்கக்கூடிய இந்த மணி, கம்யூனிஸ்ட் மணி, அதான் அந்த ஸ்வீட் பாக்ஸ் மணி, அப்புறம் இந்த மாதிரி ஆர்கேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர், அப்புறம் இந்த சியாமி கீமி இந்த மாதிரி கிடக்கூடிய ஆட்கள் எல்லாம் பிஜேபிக்கு இங்கே கொண்டுமே வராது. அது எடப்பாடி தான் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த தலைவர் அவர், அதனால் அவரு கூட போனால் தான் உங்களுக்கு கிடைக்கும், இப்படியெல்லாம் சொல்லி உருட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டார். எங்கே ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க அங்கே பேசுகிறாங்க. அப்படி தாங்க நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க, பேசுகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் வேற சொல்கிறாங்க இவங்களெல்லாம். இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து வந்தனால எடப்பாடிக்காக தூக்கி பேசுகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு பேசுவாங்க? இன்னொரு 4 நாள் 5 நாள் பேசிட்டு கிடப்பாங்க, அதோட கதை முடிஞ்சிடும். 4 நாள் 5 நாள் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி உறுதி செய்தாலே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக பிரதமர் மறுபடியும் தமிழகத்துக்கு வரப்போகிறாரு. தேதி இன்னும் உறுதிப்படுத்தலை. அவர் வரப்போகிற இந்த மாதம் கடைசிக்குள்ளே மறுபடியும் வரப்போகிறாரு. வரும்போது அவங்க டிக்ளேர் பண்ணிகிட்டே போயிடுவாங்க. எந்த தொகுதியில் யார் போட்டிடுறானே டிக்ளேர் பண்ணி விடுவாங்க. அதுக்கு பிறகு அது வரைக்கும் தான் இவங்க இந்த இதை உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் பாஜக ஆதரவாளர்கள் அல்லது தேசியவாதிகள் அல்லது இந்த நாட்டுக்கு மேலே நம்பிக்கை நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன மாதிரி நம்மளை மாதிரி நினைக்கிறவங்க இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காலம் கடந்து போச்சு. இனிமே வந்து எடப்பாடி கூட போய் கூட்டணி வைக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி அந்த சூழ்நிலைக்கு இடம் இல்லை. ஓபிஎஸ் சொல்லுங்க, அவர் உள்ளே இருக்கார். தினகரன் சொல்லுங்க, அவர் உள்ளே இருக்கார். என்ன பேசுகிறாங்க, எவ்வளோ தொகுதி பேசுகிறாங்க, அது நமக்கு தெரியாத, தேவையும் இல்லை. அவங்க எத்தனை தொகுதி அவங்க கொடுக்குறாங்களோ, எத்தனை தொகுதி இவங்க கேட்டு போயிடுறாங்களோ, அது அவங்க பாடு. ஆனால் கூட்டணிக்குள்ளே அவங்க இருக்காங்கிறது உறுதி. டிக்ளேர் பண்ணலை, அவ்வளோதான். அது பண்ணுவாங்க, நல்ல சரியான சந்தர்ப்பத்தில் அதை பண்ணிட்டு போவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு தான் சொன்னாங்க. அவங்க என்னென்ன கோரிக்கை வச்சுருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கிட்டத்தட்ட அதுவும் முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய எனக்கு கிடைச்ச தகவல் அதுதான். அதனால் இந்த குழப்பவாதிகளை நம்பி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். என்கிட்ட இதையுமே ஒரு அம்மா ஃபோன் பண்ணி, ஐயோ இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்களே, பழையபடி அங்கே போனால் அவனும் நமக்கு வேலை செய்ய மாட்டானே, நமக்கு கூட ஆமாம். நான் அவங்க கேட்டதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் அதாவது கண்ணை மூடிக்கிட்டே சொல்லுங்கள், நெகட்டிவாக 100% நெகட்டிவாக ஒரு இதாக பேசுவோமே, பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட கிடைக்கல. என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. பிரதமர் மோடி தான். அதுதானே உண்மை. பிரதமர் மறுபடியும் மோடி தான் வருவார். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. நேற்றுக்குள்ள கருத்து கணிப்பு 4-5 நினைக்கிறேன். 5 MP தமிழ்நாட்டை வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அது இருக்கட்டும், 0வே வாங்குறத வச்சுக்கோம் சார். பாஜக தலைமையில் ஒரு அணி, இந்த இப்போ வச்சிருக்கக்கூடிய இந்த அணி தேர்தலை சந்திச்சு 0 வாங்குது. ஒன்றும் நடக்காது. எவ்வளோ ஓட்டு உங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு மக்கள் சொல்ல போகிறாங்க, தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதானே. தெரிஞ்சுட்டு போவோம், நல்ல விஷயம் தானே. அப்போ இது ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய நேரம் தானே இது. பாஜக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதை விட்டால் வேற எப்போ கிடைக்கும்? மக்கள் மத்தியிலும் பாஜக நல்லா போய் சேர்ந்துட்டு மக்கள் ஆதரவும் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் நான் சொல்ற மாதிரி 25க்கு மேலே பாஜக அணி வெற்றி பெற்றுச்சுன்னா, எடப்பாடி நான் சொன்ன மாதிரி தெருவுந்தின்மை தான். அவர் ஏற்கனவே 0வில் தான் இருக்காரு. அவரை நம்பி போகக்கூடியவங்களும் தேமுதிக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் தெருவும் தெரியாமல் தான் நிற்கும். ஏன்னா அவங்க மேல் சபை, அதனால தான் மேல் சபை கேட்குறாங்க. மேல் சபை எம்பி எதுக்கு பிரேமலதா கேட்டுட்டு இருக்காங்க? அது தந்தே ஆகணும், இது உரிமைன்னு இதில் என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏன் அங்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க? ஒரு சீட்டு கூட தேராது, வெற்றி பெறாது. கொடுக்கக்கூடிய காசை நம்ம வாங்கிடலாம், அதை வச்சு கொஞ்சம் வண்டியை ஓட்டலாம், நம்ம அப்படியே மேல் சபை எம்பி ஆகிட்டு அப்படியே டெல்லியில் சுற்றிட்டு திரியலாம். இதை தவிர வேற இதில் வாய்ப்பே கிடையாது. ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் மேல் சபை எம்பியை கேட்குறாங்க. மேல் சபை எம்பியை கொடுங்க. அதே சமயத்தில் நீங்கள் அப்புறம் 2-3 தொகுதியில் எலெக்ஷனுக்கு தேர்தலில் நிற்கிறதா சீட்டு எத்தனை சீட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு செலவுக்கு நீங்கள் தான் ரூபா கொடுக்கணும். யார்? எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். அப்புறம் இந்த டீலில் ஒரு அமௌண்ட்டு பெருசாக பேசியிருக்காங்கல்ல, அந்த அமௌண்ட்டையும் கொடுக்கணும். கட்சி நடத்துகிறாங்களா கம்பெனி நடத்துகிறாங்களேன்னு தெரியல. எனக்கு அது கொஞ்சம் அசிங்கமானது. எந்த கட்சியாக இருந்தாலும் அதாங்க. அது மட்டும் இல்லை, எந்த கட்சி டீல் பேசி இந்த மாதிரி சீட்டு கேளுங்க, ரைட்டு.
சீட்டில் எனக்கு இந்த தொகுதி தான் வேணும்னு அடம் பிடிச்சி நில்லுங்க, அதெல்லாம் உரிமை இருக்குது. அது தப்புன்னு நம்ம சொல்லுவோம். அவங்கவுங்க கட்சியை வளர்க்குறதுக்குள்ள வழியை தான் பார்ப்பாங்க. யாருமே கட்சியை தேஞ்சு போட்டுன்னு நினைக்கக்கூடாது, நினைக்க மாட்டாங்க. அது சரி கிடையாது. ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுன்னு கேட்குறதுல உடன்பாடு கிடையாது. நீங்கள் அமௌண்ட் வாங்கிட்டீங்களா, அங்கேயே கால் இல்லை. அப்புறம் அமௌண்ட்டை வாங்கிட்டு என்னத்தை அப்புறம் யோக்கிய தர்மஞானம் பேசுகிறது எப்படி, ஊழலை ஒழிப்போன்னு பேசுனா என்ன, அதில் என்ன லாஜிக் இருக்கும்? அதனால் அந்த மாதிரி அண்ணாமலை அதில் எதிராக நிற்கிறார். இந்த அமௌண்ட்டு கேட்குறது அது முதல் சொல்லிவிட்டேன். நான் வந்து யாருக்கும் 5 பைசா, எங்களுக்கு கட்சிக்கு செலவுக்குன்னு என்ன வருதோ அதுதான் வரும், அதை மட்டும்தான் வாங்குவோம், அதை செலவு பண்ணுவோம். அது எல்லாமே வந்து அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கும். யாருக்கு இந்த மேடை போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நாங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பேங்க் மூலமாக தான் இருக்கோம். நாங்கள் இந்த கேஷாக கொடுக்குற வழக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் நடைமுறைப்படுத்தி வச்சுருக்கார். சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. ஐபிஎஸ் மூலம் பார்த்தீங்களா ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால் அவர் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. எது எப்படியோ இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாஜக அணி 25க்கு மேலே வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். அதே சமயத்தில் திமுக கட்சியும் காணாமல் போயிடும். குலைஞ்சிடும், உடனே உடஞ்சிடும். அது ஆட்சியே கலைஞ்சாலும் கலைஞ்சிடும், பெரும்பாலும் கலைஞ்சிடும், நிலை குலைஞ்சிடும். நீங்கள் 15க்கு கீழே எனக்கு போக பார்த்தா அது 2 சீட்டு 3 சீட்டு கூட கிடைக்குமானே தெரில. ஏன்னா அதுக்கு ராசி அப்படி தான் இருக்கும். 2014 எடுங்க 0, 2019 எடுங்க அப்படியே அதிமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு. இந்த மக்கள் அப்படி தான் மொத்தமாக தான் ஓட்டு போட்டு பழக்கப்பட்டிருக்காங்க இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு. அதனால் இந்த வாட்டி அது அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில், ஏன்னா அந்த அளவு ஆதரவு கிடைக்குது. மோடி இப்போ கடைசியாக வந்த கூட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு இருக்கு கூட்டம். அந்த கூட்டம் எப்படி வந்துச்சு, அவர் வந்து கலந்துக்கிட்ட மீட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்குத்தப்பாக மக்கள் வராங்க, தானாக வராங்க, தன்னெழுச்சியாக வராங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் நடக்குதுங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் சேர்த்து கூட்டி கழித்து பார்க்கும்போது பாஜகவுக்கு வந்து 25+ இல்லை, அதை விட அதிகமாகவே தான் அந்த அணிக்கு சீட்டு கிடைக்க போகுது. அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் கன்ஃபார்மாக அடுத்த ஆளுங்கட்சி பாஜக தான் தமிழ்நாட்டில். அதே மாதிரி வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வந்து அடுத்த முதலமைச்சருங்கிறது உறுதியாயிரும். அதுதான் இங்கே இந்த மாதிரி உறுதியாகும் போது திமுக அணி வந்து கூட்டணியும் பேரும் கலைஞ்சிரும். அந்த கூட்டணியில் அங்கே அவங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான மோதல் அங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் சிண்டை யார் உருவாகுறாங்கெல்லாம் தெரியும். இப்படி கதை இருக்குது. ஆனால் ஒரு நல்ல காரியம் நடக்கும். என்ன நடக்கும்னா, தேசிய அளவில் வந்து காங்கிரஸ் இல்லாத பாரதம் அப்படின்னு ஒரு கோஷம் வச்சாங்கல்ல, அது இப்போ ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகிட்டு. அதே மாதிரி இங்கே வந்து திராவிடம் இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு கோஷத்தை வச்சுருக்காங்க. அதை நோக்கி இந்த தேர்தல் முடியும் போது கிட்டத்தட்ட அதை நோக்கி இந்த பயணம் கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி எழுச்சி. நன்றி, வணக்கம்.